பெரிய வீட்டுக்குள் கேட்ட சத்தம். ஜன்னலை எட்டி பார்த்த ஊர் மக்கள். தம்பதிக்கு நேர்ந்த கொடூரம். போராட்டத்தில் இறங்கிய பாஜகவினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுக்கு அருகே உள்ளது அருணாச்சலபுரம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு 35 வயதாகிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர் அந்த கட்சியின் மாநில இளைஞர் அணி பொறுப்பாளராகவும் இருந்து வந்துள்ளார். சொந்தமாக தொழில் செய்வதில் ஆர்வம் காட்டி வந்த இவர் கடந்த சில ஆண்டுகளாக வத்தலக்குண்டு பகுதியில் சொந்தமாக மொபைல் கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இவரது மனைவி சிவதர்ஷினி. இவருக்கு 29 வயது ஆகிறது. ஈரோட்டைச் சேர்ந்த சிவதர்ஷினியை கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த இந்த தம்பதிக்கு சாய் ஷைலேஷன் என்ற 10 வயது மகனும் சாய் ஷிரஞ்சி என்கின்ற 4 வயது மகளும் உள்ளனர். இதனிடையே மொபைல் கடை பிசினஸில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்த மணிகண்டன் கட்சி வேலைகளிலும் மும்முரமாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டனுக்கு வத்தலக்குண்டு அருகே உள்ள வாடிப்பட்டியில் சொந்தமாக இடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்தில் புதிதாக வீடு கட்டி அதில் குடியிருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது 2 குழந்தைகளையும் மனைவி சிவதர்ஷினியின் வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுத்துள்ளார். இதற்காக தனது கடையில் வேலை செய்யும் நபரை வரவழைத்து அவர் மூலமாக மனைவி சிவதர்ஷினியின் சொந்த ஊரான ஈரோட்டில் உள்ள அவரின் தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி கடையில் வேலை செய்யும் நபரும் குழந்தைகளை ஈரோட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அதன் பிறகு வீட்டில் இருந்த மணிகண்டன் மற்றும் சிவதர்ஷினி தம்பதி வீட்டை தாழ்பால் போட்டுவிட்டு வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. பொதுவாக பகல் நேரத்தில் மணிகண்டனின் வீடு இவ்வாறு தாளிட்டு இருக்காது என்பதால் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மணிகண்டன் மற்றும் சிவதர்ஷினி செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். அப்போது இருவரின் செல்போன்களும் ரிங் ஆகியுள்ளது. ஆனால் இருவரும் எடுத்து பேசவில்லை. இதனால் அக்கம் பக்கத்தினருக்கு மேலும் சந்தேகம் வலுத்துள்ளது. உடனே அவர் வீட்டின் மற்றொரு புறத்திற்கு சென்று அங்கிருக்கும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளனர். அப்போது கணவன் மனைவி இருவரும் வீட்டின் மேற்கூரையில் உள்ள மின்விசிறி மாட்டுவதற்காக இருந்த வளைவு கம்பியில் சேலையை கொண்டு தூக்கிட்டு இறந்த நிலையில் இருந்துள்ளனர். இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். பின்னர் இது குறித்து பட்டி வீரன்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு உடற்கூராய்வு நடைபெற்ற வேளையில் போலீசார் தம்பதியர் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது இது திட்டமிட்ட கொலையா என விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த தம்பதியர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் இந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளது எனவும் கூறி அந்த பகுதி பாஜகவினர் போராட்டம் செய்ய முடிவெடுத்துள்ளனர். அதன்படி திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் மெத்தனமாக உள்ளனர் என்றும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கோஷமிட்டு உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இது தற்கொலை எனும் பட்சத்தில் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது தெரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் பிறகு போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என உறுதியளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் வத்தலக்குண்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட நாங்க 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்து
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.